வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது Palo Alto Firewall ஜோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜோன்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ நம்ம போன செஷனில் நம்ம இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் ஜோனுங்கிற ஒரு ஆப்ஷனில் நான் ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்சைட்னு ஒரு ஜோன், இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஜோனோட யூசேஜ் என்ன, ஸோ இந்த Palo Alto Firewall எப்படி ஜோனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ இந்த Palo Alto Firewall இஸ் அ ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால்னு சொல்லலாம். ஸோ இதோட டிராஃபிக் ப்ராசஸிங் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட ஜோன் தான் ஓகேவா. ஸோ Palo Alto Firewall பொறுத்த வரைக்கும் ஜோன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா, சேம் ஜோனாக இருந்துச்சுன்னா டிராஃபிக் வந்து இஸ் அலவுட் ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா டிராஃபிக் நாட் அலவுட். ஓகே. ஸோ சேம் ஜோனாக இருந்துச்சுன்னா டிராஃபிக் அலோவ் ஆயிரும். டிஃப்ரெண்ட் ஜோனாக இருந்தால் டிராஃபிக் வந்து அலோவ் ஆகாது பை டிஃபால்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஜோன், அதாச்சும் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க தெரியுமா, இந்த இன்சைடுங்கிற ஜோன் இங்கே ஒன்று க்ரியேட் ஆயிருக்கா. ஸோ இதே இன்சைட் ஜோன் ரெண்டு இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஜோன் இருக்க இடத்துல மேப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித செக்யூரிட்டி பாலிசிஸ், எந்த வித கான்ஃபிகரேஷனும் தேவையில்லை. வெறும் இந்த ரெண்டு ஐபியை கொடுத்துட்டு இந்த ஐபிக்கு இந்த சேம் ஜோனை நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் வில் ஃப்ளோ. ஓகே, நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவை கிடையாது. பட் வேறு வேறு ஜோனாக இருந்தால் நீங்கள் பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாலிசிங்கிற ஒரு டேப்பில் வந்து செக்யூரிட்டி, ஸோ இங்கே தான் நீங்கள் பாலிசிஸ்லாம் எழுதுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ரெண்டு பாலிசிஸ் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாலிசி என்னன்னா, இன்ட்ரா ஜோன் டிஃபால்ட் ஒன்று, இன்டர் ஜோன் டிஃபால்ட் ஒன்று. ஓகே, ஸோ ஜூம் பண்ணால் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஜோன் டிஃபால்ட், இன்னொன்று இன்டர் ஜோன் டிஃபால்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஜோன் நம்ம பார்ப்போம். இன்ட்ரா ஜோனுங்கிறது உங்களுக்கு சேம் ஜோன். ஓகே, ஒரே ஜோன். இப்போ நீங்கள் இன்சைடுங்கிற ஒரு ஜோன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸும் இன்சைடுங்கிற ஜோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலோவ். ஓகேவா, இதுதான் டிஃபால்ட்டான ஒரு பிஹேவியர் அலோவ் பண்ணியிருக்கோம். கீழே டெனை பண்ணியிருக்கிறது என்னென்னா இன்டர் ஜோன். இன்டர் ஜோன்னா வேறு வேறு ஜோனாக இருந்தால் பை டிஃபால்ட்டாக டெனை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஃபயர்வாலோட டிஃபால்ட்டான பிஹேவியர் ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு டோபாலஜி, நம்ம வச்சுருக்க டோபாலஜியை வச்சு நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ Palo Altoவே ஒரு ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால். அந்த ஜோன் பேஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சேம் ஜோனாக இருந்தால் ஒரு பிஹேவியர், டிஃப்ரெண்ட் ஜோனாக இருந்தால் ஒரு பிஹேவியர். ஓகே, சேம் ஜோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்தவித பாலிசிஸ் இல்லை, டைரெக்டாகவே அந்த டிராஃபிக் ஃப்ளோ போயிடும். பட் அதே இது டிஃப்ரெண்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாலிசிஸ் இல்லாமல் டிராஃபிக் ஃப்ளோ இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜோன்ஸோட எந்தெந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஜோன் கான்ஃபிகர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு இன்டர்ஃபேஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வேறு வேறு ஜோன். ஓகேவா, சரி. இப்போ நம்ம டோபாலஜிக்கில் ஃபஸ்ட்டு போயிடுவோம். டோபாலஜியில் ஈத்தர்நெட் 1/3ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த 1/3ங்கிற இன்டர்ஃபேஸ் நான் டிஎம்சின்னு இங்கே நான் டோபாலஜிக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஎம்சியை எனக்கு டிஎம்சின்னு வேணாம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நான் இன்சைட் அப்படிங்கிற அதை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மீனிங் என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் நான் எந்த வித பாலிசிஸ், எந்த வித ரூல்ஸும் தேவையில்லை. டேரெக்டாக நான் இன்டர்ஃபேஸை கான்ஃபிகர் பண்ணாலே எனக்கு ஆக்சசிபிலிட்டி கிடைக்கணும். ஏன்னா சேம் ஜோன், அதனால. ஓகே, ஸோ லெட்ஸ் செக். ஸோ இந்த ஈத்தர்நெட் 1/3க்குள்ளே போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, லேயர் 3 இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டோம். ஏன்னா ஐபி தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிற விஷயம். ஸோ நான் இன்சைடுங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் IPv4. ஸோ இங்கே போய் நான் ஐபி நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணுறேன்னா, 172.1.1/24.
நான் ஏற்கனவே ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் ஜஸ்ட் இங்கே மேப் பண்ணிக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் நான் கமிட் பண்ணிடுறேன். ஏன்னா கமிட் பண்ணாத வரைக்கும் உங்கள் கான்ஃபிகரேஷன் எதுவுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நான் கான்ஃபிகரேஷனை கமிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை கமிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் லெவலில் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிங் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த 2 டிவைஸுக்கும் நடுவில். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு லெட்ஸ் கம் ஹியர். ஓ ஓகே, ஸோ இதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு விபிசி இங்கே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிசியோட ஐபி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ அப்படி பால இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஐபியை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் செக் த ஐபி. ஸோ ஐபி வந்து நம்மளுக்கு சப்நெட்டில் வந்துருச்சு. இப்போ நான் டேரெக்டாக இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு விபிசிக்குள்ளே போயிடுவோம். விபிசியில் ஐபி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஐபி ஃபஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட கமாண்ட் ப்ராம்ப்டுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருந்து 10.1.1.1 சாரி 1.10 இந்த ஐபியை பிங் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீச்சபிலிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஜோன். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் பிங் பண்ண பார்க்குறேன். எனக்கு ரீச்சபிலிட்டி இல்லையா? ஓகே, ரீச்சபிலிட்டி இல்லை. ஸோ இதுக்கு ரீச்சபிலிட்டி இல்லாததுக்கு மெயினான ரீசனே நம்மளோட விண்டோஸ் ஃபயர்வால் இங்கே பிளாக் பண்ணோம். விண்டோஸ் ஃபயர்வால் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா ஐசிஎம்பி பேக்கேஜை பை டிஃபால்ட்டாக இதை அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ லெட்ஸ் செக் நவ். இப்போ நம்மளுக்கு அக்சசிபிலிட்டி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த வித பாலிசிஸ் எதுவுமே எழுதலை. ஜஸ்ட் நம்ம ரெண்டுமே சேம் ஜோனாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளுக்கு இங்கே அக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபயர்வாலுக்குள்ள திருப்பி போகிறேன். இந்த ஃபயர்வாலில் போய் இந்த செக்யூரிட்டி ஜோன், ஓகே இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இன்சைடுங்கிற செக்யூரிட்டி ஜோனுக்கு பதிலாக நான் டிஎம்சிங்கிற புதுசாக ஒரு செக்யூரிட்டி ஜோனை இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே,
க்ரியேட் பண்ணி ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஆக்சசிபிலிட்டி கிடைக்குதா என்னென்னு. ஓகே. ஸோ கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ திருப்பி இதே பிங் இப்போ நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒர்க் ஆகலை. அகெயின் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு பாலிசி இல்லாமல் இப்போ அது ஒர்க் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் செக்யூரிட்டி ஜோனோட மெயினான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஜோன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இப்போ பாலிசி எழுத போகிறோம். ஓகே. ஸோ பாலிசிஸ்குள்ளே போயிட்டோம், செக்யூரிட்டிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆடு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், கீழே ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண வந்துடும். ஸோ ஆடில் போய் இன்சைட் டு DMZ. ஓகே. டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸுக்கு வந்துருங்க. சோர்ஸில் போய் உங்களோட ஜோன், என்னோட இன்சைட் ஜோன்லேருந்து ஓகே சோர்ஸ் அட்ரஸ், இந்த பர்டிகுலர் அட்ரஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 10.1.1.10. ஸோ இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு டெஸ்டினேஷன் வந்து DMZ 172.16.1.10. ஸோ எல்லா அப்ளிகேஷனையும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்மளோட பாலிசி இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாலிசி எழுதிட்டு இப்போ நான் கமிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எழுதியிருக்க பாலிசி இந்த இன்சைட் ஜோன்லேருந்து DMZ ஜோனுக்கு தான் என் பாலிசி போயிருக்கு. ஸோ இப்போ நான் இன்சைட் ஜோன்லேருந்து நான் DMZ ஜோனுக்கு நான் பிங் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஓகேவா, எனக்கு எல்லா டிராஃபிக்கும் இங்கே போகுது. இப்போ அதே இது இப்போ என்னோட DMZ ஜோன், அதாச்சும் என்னோட விண்டோஸ் மிஷினுக்கு தான் DMZ ஜோன். இங்கேருந்து இப்போ நான் பிங் பண்ணால் எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால். ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு போகும்போது ரிப்ளை பேக்கெட் அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிப்ளை பேக்கெட் மட்டும் ஏற்கனவே ஒரு பேக்கெட் போயிருக்கிறதுனால கனெக்ஷன் டேபிளில் செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பேக்கெட் அனுப்பிடும். பட் இப்போ நம்ம வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வரோம், அதாச்சும் DMZலேருந்து இன்சைடுக்கு வரும்போது எனக்கு எந்த வித ரூல்ஸும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது டினி ஆயிரும் இந்த இன்ட்ராசோன் டிஃபால்ட் மூலமாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னொரு ரூல் ஒன்று எழுதணும். ஸோ ஆட் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பாலிசி இஸ் DMZ to inside. okay, so source வந்து (172.16.1.10) destination inside 10.1.1.10. okay, so எல்லா அப்ளிகேஷனையும் அலோவ் பண்ணுறேன், சர்வீசஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லா பாலிசியும் எழுதியாச்சு, ஃபார்வர்ட் பாலிசியும் எழுதிட்டோம், ரிவர்ஸ் பாலிசியும் எழுதியிருக்கோம். அதே இதை இப்போ நான் கண்டினியூஸ் பிங் போட்டு வரேன், எனக்கு இங்கே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா எனக்கு டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் இங்கே ஆக்டிவ்னு ஆயிடுச்சு. ஸோ ப்ராக்ரஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரெண்டு சைடுமே எனக்கு வந்து டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஜோன்ஸுங்கிறது ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட ஃபயர்வாலில் தேவையில்லாத எந்த ஒரு டிராஃபிக் ஃப்ளோ இருக்கக்கூடாதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி. ஓகே. ஸோ இது எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் மேனேஜரி. நீங்கள் வந்து உங்களோட ஜோனை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலன்னா
அது லேயர் 2 இன்டர்ஃபேஸ், லேயர் 3 இன்டர்ஃபேஸ், டேப் இன்டர்ஃபேஸ், எந்த இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இட் இஸ் அ மேண்டேட்ரி ஃபீல்ட். ஸோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஜோனுங்கிறது சேமாக இருந்துச்சுன்னா 2 இன்டர்ஃபேஸ்க்கு டிராஃபிக் ஃப்ளோ டிஃபால்ட்டாகவே இருக்கும், எந்த வித பாலிசிஸும் தேவை கிடையாது. ஓகே, அதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிராஃபிக் ஃப்ளோக்கு கண்டிப்பான முறையில் பாலிசி தேவை. ஸோ அந்த பாலிசி இருந்தால் மட்டும்தான் அது ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் எதை போட்டிங்களோ அந்த பேக்கெட்டுக்கு மட்டும் தான் ரிப்ளை பேக்கெட் வருமே தவிர இன்னொரு சைட்லேருந்து இருக்கும் டிராஃபிக் சோர்ஸ் ஆச்சுன்னா அது வராது. ஓகே, இன்சைட்லேருந்து டிஎம்சிக்கு போட்டிங்கன்னா இன்சைட்லேருந்து நீங்கள் ரீச் பண்ண நினச்சா டிஎம்சி போகலாம். டிஎம்சியை சோர்ஸாக இருந்து இன்சைடுக்கு வந்துச்சுன்னா டிராஃபிக் ஃப்ளோங்கிறது இருக்காது. ஏன்னா அதுக்கான ஒரு கனெக்ஷன் டேபிள் மெயின்டைன் ஆகலை டிவைஸில், இனிஷியேஷன் நடக்கல. ஸோ அதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் பாலிசி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஜோன்ஸை பற்றியும் பேசிக்காக ஒரு பாலிசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ வில் மீட் அப் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.